வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பச்சை பயிர் டால் செய்ய போகிறோங்க. இது சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பச்சை பயிர் எடுத்துருக்கோங்க. நம்ம இதை வறுத்து தான் சேர்க்க போகிறோம். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கலாங்க. நம்மளுக்கு அந்த வாசனை வரும், அந்தளவுக்கு வறுத்தாலே போதும். எப்பவுமே நம்ம ஊற வைக்கும்போது பச்சை பயிரை லேசாக வறுத்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பயிறு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா மணம் வருதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை 2 தடவை கழுவி எடுத்துக்க போகிறோம். இப்போ அலசி எடுத்த பச்சை பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த 1/4 கிலோ பருப்பு 1 கப் அளவுக்கு வந்துச்சுங்க. அதே கப் அளவில் நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பாதி அளவு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. 4 விசில் வரட்டும். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பருப்புலாம் நல்லா வெந்திருக்குங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. ஒரு 10 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்மளுக்கு பூண்டு இதில் அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த பூண்டோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. நம்ம எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் முழுசாக சேர்க்குறேங்க. நம்ம கிள்ளியும் சேர்க்கலாம், இருந்தாலும் காரம் கொஞ்சம் அதிகமாகிடும். பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இப்போ சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்குறேங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நான் இப்போ பாதி அளவுக்கு தாங்க உப்பு சேர்க்குறேன். இப்போ காரத்துக்கு இது கூட தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லிப்பொடி 1 ஸ்பூன். இப்போ இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறமா 2 செகண்ட் நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டுடலாங்க. நம்மளுக்கு இந்த டாலுக்கு மல்லிப்பொடி சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. வேக வச்ச பச்சை பயிரில் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடலாம் சேர்த்து நல்லா பச்சை பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இது கூடவே 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. நான் ரொம்ப கெட்டியாக தான் வைக்கிறேன் சப்பாத்திக்கு. இதே நீங்கள் ரைஸ்க்கெலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி பார்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே பருப்புலாம் இல்லை வெந்திருக்குங்க. நம்மளுக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். டால் நல்லா கெட்டியாக இருக்குங்க. இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நெய் ரொம்ப பிடிக்கின்றவங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் இதை விட கெட்டியாகிடும். அவ்வளோதாங்க, பச்சை பருப்பு டால் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.